மேம் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் நான் முடிச்சிட்டேன், அடுத்த ஸ்டெப் என்ன போகணும்? இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து கேம் தான், மிரர் கேம். மிரர் கேம்னா என்னன்னா காப்பி பண்றதுதான். உங்க பையன் காப்பி பண்ண போறான், உங்க குழந்தை காப்பி பண்ண போகுது. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இது டீச்சர்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நான் கிளாஸ் கண்ட்ரோலுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுவேன். சடனா டக்குன்னு ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணும்போது அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. நம்ப மாட்டீங்க டீச்சர்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஜிப் அப்படின்னா என் கிளாஸ் அப்படியே நிற்கும். வணக்கம், நான் செல்வி அஜய் செந்தில், ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் லைஃப் கோச். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோஸ் வந்து ஸ்பீச் ட்ரைனிங்கில் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் இப்போ நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம லிப் அண்ட் டங்க் எக்ஸசைசஸ் பார்த்துட்டோம், அதை அடுத்து ஜா எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஃபேஸ் எக்ஸசைஸ் அண்ட் ஜாவை கம்பைன் பண்ணி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்பீச்சுங்கிறது வாயிலிருந்து வர்றது தான். வாய்னா நாக்கு மட்டுமே கிடையாது, அதுக்கான உச்சரிப்புகளுக்கு பல்லு தேவை, ஜா தேவை இல்லையா? ஆனா தான் ஒரு சவுண்டு வரும், ஈனா வேற சவுண்டு வரும், ஊனா வேற சவுண்டு வரும் இல்லையா? அப்போ அதுக்கு அந்த லிப்பு ஜா எல்லாமே மூமெண்ட் இருக்கணும். நம்மளே பண்ண மாட்டோம், நம்மளே உட்காந்து இப்படி செய் ஊ செய்னா செய்ய மாட்டோம். அதனால தான் கேமாக குழந்தைகளுக்கு நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா? ஓகே, நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேம் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் நான் முடிச்சிட்டேன், அடுத்த ஸ்டெப் என்ன போகணும்? இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து கேம் தான், மிரர் கேம். மிரர் கேம்னா என்னன்னா காப்பி பண்ணுறதுதான். உங்கள் பையன் காப்பி பண்ண போகிறான், உங்கள் குழந்தை காப்பி பண்ண போகுது. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இது டீச்சர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நான் கிளாஸ் கண்ட்ரோலுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுவேன். சடனாக டக்குன்னு ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணும்போது அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. நம்ப மாட்டீங்க டீச்சர்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிப் அப்படின்னா என் கிளாஸ் அப்படியே நிற்கும். இது வந்து டாமினேஷன்லாம் கிடையாது, அடிச்சோ அதட்டியோ கொண்டே வர முடியாது. எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நிற்பாங்க. இது வந்து ஒரு லவ் பாண்டில் மட்டும்தான் நீங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும், டாமினேஷனில் பண்ண முடியாது. இதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்பீச் தெரப்பிக்குள்ளே வந்துடலாம். இப்போ அந்த ஜா எக்ஸசைஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி மேம் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ குரங்கு எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டால் அப்படிமோ, பூச்சாண்டி எப்படி பண்ணும் ஆனும். இப்போ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மாறுதில்ல, உங்களுக்கு ஃபேஸில் அந்த இதெல்லாம் மாறுதில்ல. இப்போ நீ வாயை இப்படி வை ஒன் சொல்லு, இப்படி பண்ணு அப்படி பண்ணுனா நம்ம பண்ணுவோம் ஃபேஸ் எக்ஸசைஸ், இப்படி பண்ணு அப்படி பண்ணு. குழந்தை பண்ணாது. அதனால என்ன பண்ணுங்க, இப்போது எலிஃபெண்ட் என்ன பண்ணும், எலிஃபெண்ட் எப்படி கத்தும் அப்படின்னா அப்படிங்கும். அதே மாதிரி அந்த வாயும் மாறும், சவுண்டும் மாறும், அப்படிங்கிற மாதிரி. மியாவ் டாக் மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் அடுத்து வந்து அந்த ஒரே ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? லொல் லொல் லொல், மியாவ் மியாவ் மியாவ். பார்த்துருக்கீங்களா? ஒரு 2 இயர்ஸ் குழந்தைங்கலாம் விளையாடும் போது, டீச்சர் கேம்லாம் விளையாடும்போது ஒரே ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தாத்தா 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 தா வா 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 2 டைம்ஸ் சொல்லுவாங்க. எது சொன்னாலும் அம்மா இங்கே வா, அப்போ தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அம்மா இங்கே வா, அம்மா இங்கே வா, அம்மா இங்கே வா. அப்பா ஏதாவது சொல்கிறாரா, தாத்தா ஏதாவது சொல்கிறாரா, அப்படியே காப்பி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால் இந்த டைமில் பேரண்ட்ஸ் பி கேர்ஃபுல், டோன்ட் யூஸ் எனி நெகட்டிவ் வேர்ட்ஸ், பாசிட்டிவ் வேர்ட்ஸ் மட்டும்தான் சொல்லணும். உங்கள் குழந்தை என்னெல்லாம் பண்ணுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். அட்லீஸ்ட்டு நடிக்கவாது செய்யுங்க. நோட் திஸ் பாயிண்ட். எனக்கு கோவம் பயங்கரமாக வருது மேம், எங்கள் வீட்டுக்காரர் மேலே கோவம் வருது, எங்கள் அம்மா அவங்க மேலே கோவம் வருது, இவங்க மேலே கோவம் வருது. பரவாயில்லைங்க, ரூம்குள்ளே போய் கோவப்பட்டுக்கோங்க. குழந்தை முன்னாடி அவனே நீங்கன்னா அது அப்படியே அந்த குழந்தை பார்க்கும். இது எல்லாருக்கும் தான் பொருந்தும். ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, அம்மா, அப்பா எல்லாருக்கும் தான் பொருந்தும். அதனால் உங்கள் குழந்தை என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே அதை காப்பி பண்ணுவான். அதுதான் மிரர் கேமோட கான்செப்ட். ஓகே, இப்போ மிரர் கேமாக நான் என்ன கொண்டு போகிறேன், காப்பி தாங்க பண்ணுறான், நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் இங்கே டாக் மாதிரி கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே காப்பி பண்ணும். அப்போ நீங்கள் ஃபேஸ் ஆக்ஷன்ஸ் கொடுக்கணும், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும், அந்த வாயில் மாற்றங்கள் கொடுக்கணும். மியாவ், அப்போ என்ன பண்ணுது, நல்லா யோசிச்சு பாருங்கள். மியாவ், உங்கள் வாய் வந்து நல்லா வைடாகும், வாய் வந்து இப்படி குமியும். ஓகே, அதாவது கேப் கம்மியாகும். லொல், அப்போ சவுண்டு வரும். ஓகே, அம்மா சவுண்டு வரும். பார்த்துருக்கீங்களா? இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்க. AEIOU வவல், இதெல்லாம் உயிர் ஒலி சத்தங்கள். ஓகே, இது தமிழ்லையும் அதுதான், இங்கிலீஷ்லையும் அதுதான். அதை ஃபோனிக்ஸ் கிளாஸில் பார்த்துக்கலாம். இப்போ மியாவ் மியாவ் வைடாக வருது. சவுண்டு மா, இது மாடு. ஒரு 3 அனிமல் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை சொல்கிறீங்க, மாடு எப்படி கத்தும், அம்மா அம்மா. ட்ரை பண்ணுங்க. நானும் மிமிக்ரிலாம் எக்ஸ்பர்ட் இல்லைங்க, அதனால் இப்படியே தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் உங்கள் திறமையை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தான் ஹீரோவாக இருப்பீங்க.
ஓகே, மியாவ் மியாவ். இது கண்டிப்பாக பூனைன்றது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது இல்லையா? அந்த அளவுக்கு குழந்தைக்கு தெரிஞ்சால் போதும். அது கண்டுபிடிச்சிரும். ஏ கேட் கேட் அப்படின்னு சொல்லும். டாக் டாக்னு சொல்லும். ஓகே, இப்போ சவுண்டை சொல்லி கொடுத்துட்டீங்க. அதாவது ஒரே ரைமிங்கில் வரக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்திட்டீங்க. அதுக்கடுத்து ஆக்ஷன் நீங்கள் காட்டுறீங்க. அதுக்கு மிரர் என்ன பண்ணால், ஒன்றும் இல்லை, ஒரு டோர் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் நடுவில் அப்படி கதவு இருக்கும்ல, அந்த கதவுல வந்து ஒரு மாஸ்கிங் டேப் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி செட் ஆகிடும். அந்த பக்கம் நீங்கள் நின்றுக்கோங்க, பாப்பாவை இந்த பக்கம் நிற்க வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணுறீங்களோ அதை அவங்க சொல்லி காமிக்கணும். ஓகே, இப்போ நான் பண்ணேன்ல, இப்போ இப்படி பண்ணும்போது என்ன சொன்னேன் நான், அப்புறம் லொல்னு சொன்னேன். மியாவ் அப்படிங்கும்போது ஒரு ஆக்ஷன் பண்ணேன். அப்போ அந்த ஆக்ஷனும் அந்த வேர்டும் அதுக்கு பதிஞ்சிரும் மண்டையில். இதுனா மியாவு, இதுனா நாய் அப்படின்னு பதிஞ்சிரும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா, இப்போ அந்த ஆக்ஷனில் அப்படின்னு நீங்கள் சவுண்டு கொடுக்கக்கூடாது, ஆக்ஷன் மட்டும் பண்ணணும். அப்போ அது உடனே சொல்லும் டாக் லொல். நீ சவுண்டு மட்டும் தான் சொல்லணும், டாக் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது, அனிமல் நேமு, சவுண்டு மட்டும். அது சவுண்டு சொல்லும். அப்புறம் நீங்கள் இந்த மியாவ் மாதிரி ஆக்ஷன் பண்ணி காமிச்சிங்கன்னா மியாவ் மியாவ் அப்படிங்க. ஸோ இப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்களா? லொல்னு சொல்லு, மியாவ் மியாவ்னு சொல்லு. நீங்கள் சொல்லாமலே அதுவாக சொல்ல ஆரம்பிச்சிருச்சா? இப்போ இது வாண்டன், ஓகே, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அவங்க உள்ளே வந்துடுவாங்க, நீங்கள் வெளியில் போயிடுவீங்க. அப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்புறம் சில சமயங்களில் ஒரு பாயிண்ட் நான் நோட் பண்ணியிருக்கேன். 86 ஃபிலிமில் நான் பார்த்தது மாதிரி தான், ட்ரை டு டேஸ்ட் யுவர் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ குழந்தைக்கு அந்த வெற்றிங்கிறதோடையும் காட்டுங்க, அதே மாதிரி தோல்வியும் காட்டுங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஜெயிச்சுட்டு நான் ஜெயிச்சிட்டேன், தப்புனா தப்பு அந்த மாதிரி சொல்லுங்கள். அந்த குழந்தை ஜெயிச்சிட்டாலும் சூப்பர் ஜெயிச்சிட்டேன்னு பாராட்டுறோம்ல, அது மாதிரி இது நீ செஞ்ச தப்புடா, இது நாய் கிடையாது, இப்போ நீ ட்ரை பண்ணி பாரு, இது வந்து பூனை இப்படி வரணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லுங்க. ஏன்னா நோங்கிறதையும் குழந்தை அக்செப்ட் பண்ணணும். அதாவது தோல்வி அப்படிங்கிறது என்ன, அது ஒரு மேட்ருமே இல்லை, அது வந்து நம்மளோட அடுத்த ஸ்டெப்பு அப்படிங்கிறத கொண்டு வரணும். நான் ஒரு ஃபிலிமில் தான் பார்த்தேன். பால் போடும்போது அது பேட்டை கொண்டு இப்படி அடிக்கும் போது, ஏன் பேட்டில் அடிக்கிறீங்க, பாப்பா போடுற பேட் அப்படின்னு எங்கள் பாப்பாவே சொல்லுவாள். நான் போடுற பாலெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படிமா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்ப்பா அப்படி செய்கிறீங்க அப்படின்னு குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னே. அது தப்பு, ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது, இதுதான் இப்படி தான், இதை நீ ஏற்றுக்க ட்ரை பண்ணு, இதை ஏற்றுக்க பழகு அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒரு டைம் செலிப்ரேட் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணிட்டடா அப்படின்னு. ஒரு சோஃபாவோ இல்லை ஹைட்டான ஏரியா இருக்கும் இல்லையா, டைனிங் டேபிள் எல்லாம் இருக்கும்ல, அது மேலே உட்கார வச்சு நிற்க வச்சு ஒரு சாக்லேட் கொடுத்து கிளாப் பண்ணி அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் பண்ணும்போது, இந்த ஆக்டிவிட்டியை ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரணவ்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிரணவ் சூப்பராக பண்ணியிருக்கான், எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, நல்லா பண்ணா, சூப்பர் அப்படிங்கும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஏதோ பெரிய அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி சூப்பராக இருக்கும். அப்புறம் யூஸ் மைக், ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நிறைய அவைலபிள் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னு கேட்டால் ஆடிட்டரி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.